வெல்கம் டு கணினியாசன். நம்ம பிட்பக்கெட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் முடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ லோக்கல் ரெபாசிட்டரி இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு, ரிமோட்லேயும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெபாசிட்டரி ரிமோட்டில் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், லோக்கலில் கிரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதில் ஃபைல்ஸ் லோக்கல்லேருந்து நம்ம லோக்கலில் ஃபைல்ஸ் இது பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை நம்ம இது பண்ணிவிட்டு அதை ரிமோட்டில் எப்படி புஷ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் ஒரு ரெபாசிட்டரி ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு லோக்கலில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ என்ன நேம்லாம் க்ரியேட் பண்ணலாம், நான் ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. HTML ப்ராஜெக்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, HTML ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெபாசிட்டரி, இது ஏற்கனவே 2 ரெபாசிட்டரி இருக்குது, இதை விட்டுருங்க, நான் இது ஏற்கனவே க்ரியேட் பண்ணி செக் பண்ணது சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ நான் இன்னொரு ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு HTML ரிமோட்டில் க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் சரிங்களா. நான் புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன், HTML அப்படின்னு கொடுக்குறேன், ரெபாசிட்டரி நேமும் HTMLனே கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ க்ரியேட் ரெபாசிட்டரி. இப்போ நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லை சரிங்களா, இந்த HTML ப்ராஜெக்டில் சரிங்களா. சுந்தரத்தில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம எதோட இது பண்ண போகிறோம்னா HTML ப்ராஜெக்டில் போனீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை சரிங்களா. சோர்ஸில் போனீங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே இருக்காது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கமிட்ஸ் போட்டோம்னா எதுவுமே இருக்காது சரிங்களா. வெறும் ஒரே ஒரு கமிட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த HTML ப்ராஜெக்டை லோக்கல் மிஷினோட நான் இன்டர்கேட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ சோர்ஸ் போயிருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, க்ளோன் இன் சோர்ஸ் ட்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே சோர்ஸ் ட்ரீ இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அதில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ரிமோட்டில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. நம்ம இதை அங்கேருந்து இதிலேருந்து பிட்பக்கெட்லேருந்து நீங்கள் க்ளோனிங் சோர்ஸ் ட்ரீ இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் ட்ரீயில் இந்த மாதிரி ரிமோட் இதாயிரும் சரிங்களா. ஸோ நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி மட்டும்தான் நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ லோக்கல் ரெபாசிட்டரி நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப்பில் HTML ப்ராஜெக்ட்னு வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இது செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு க்ளோன் கொடுங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும், ரெண்டும் இன்டகிரேட் ஆகும். ஓகே, இப்போ இதில் எதுவுமே இல்லை. ஸோ HTML ப்ராஜெக்ட் பழசெல்லாம் இதை விட்டுருங்க. ஸோ இப்போ HTML ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. இதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜிட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது உள்ள போடுற எல்லா டைரக்டரியும் நமக்கு ரிமோட் ரெபாசிட்டரி பிட்பக்கெட் ரெபாசிட்டரி ப்ராஜெக்டில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அது எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் லோக்கலில் ஒரு இதை எடுக்கிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், லோக்கலில் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஓப்பன் ஃபோல்டரு இதை எடுத்துக்கிறேன். எந்த ஃபோல்டரு, நம்ம HTML ஃபோல்டரை எடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் HTML ப்ராஜெக்ட் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் தான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ஒரு எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர், சப்லைன்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் சரிங்களா. ஸோ இதில் index.html ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நெட்டில் போயிட்டு பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பூட்ஸ்ட்ராப் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம போட்டு கோடிங் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே நம்ம எடுக்கிறோம், அதனால் பூட்ஸ்ட்ராப் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டர் டெம்ப்ளேட், அதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. பூட்ஸ்ட்ராப்னு போட்டு நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், நான் எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணுறேன், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சேவ்னு கொடுக்குறேன். HTML ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ். எங்கே சேவ் பண்ணணும், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும் நீங்கள் சரிங்களா. டெஸ்க்டாப்பில் HTML ப்ராஜெக்டுக்குள்ளே index.html
டைப் வந்து HTML, சேவ் as டைப் வந்து HTML செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? index.html. ஓகே, தென் சேவ். இப்போ வந்து HTMLங்கிற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? எங்க HTML ப்ராஜெக்டுக்குள்ள HTMLனு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு HTML ப்ராஜெக்டில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் சோர்ஸ் ட்ரீ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபைல் வந்து என்ன இருக்குது, அன்ஸ்டேஜ் இருக்குது. இதை ஸ்டேஜ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிமோட்டில் போயிட்டு உங்களுக்கு இதாயிரும். ஓகேங்களா? ஸ்டேஜ்னு கொடுங்க, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் ஆல்லாம் நிறைய ஃபைல்ஸ் இருந்தால் எல்லா ஃபைலும் இதாகும். ஸ்டேஜ் செலக்ட் ஆனால் பர்டிகுலர் ஃபைல் மட்டும். சரிங்களா? ஸோ இது வந்து அன்ஸ்டேஜ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரீனாக மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் ஸ்டேஜ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம கமிட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு கமிட் நான் கொடுக்குறேன். நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம் நமக்கு தெரியறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு கமிட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா புஷ்ல வந்து உங்களுக்கு ஒரு 1 இருக்கு. ஸோ நீங்கள் புஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரிமோட் இது அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு செலக்ட் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் புஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் சம்டைம்ஸ் கேட்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் கொடுத்துக்கணும், இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்காது. சரிங்களா? இப்போ வந்து அந்த புஷ்ங்கிறதுல வந்து உங்களுக்கு அந்த 1ங்கிறது வந்து இல்லை பாருங்க. ஸோ ஒரு கமிட் இருந்தது, அது உங்களுக்கு புஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போய் ரிமோட் பிட்பக்கெட்டில் போய் க்ளவுடில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் கமிட்ஸில் செக் பண்ணுங்க, வந்துச்சா? ஃபர்ஸ்ட் கமிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் கமிட் இருந்தது, நம்ம ஃபர்ஸ்ட் கமிட் வந்து நம்ம கொடுத்தது. சரிங்களா? இப்போ சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும், இருக்கா? HTML ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் 2 ஃபோல்டரை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஓகே, இதுலேயே போயிட்டு டவுன்லோட் CS அண்ட் JS இருக்கு பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சைட் தான் எடுத்துக்கேன், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இப்போ வந்து நான் 2 ஃபோல்டர் வந்து இது பண்ண போகிறேன். சரியா? இந்த ஃபோல்டரை வந்து நான் காப்பி பண்ணி ஜிப் ஃபைலாக இருக்கு, இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் காப்பி பண்ணி போட்டு, நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு ஃபோல்டர் 2 இதை காப்பி பண்ணி அதை புஷ் பண்ண போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ CS அண்ட் JS 2 ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி எந்த ஃபோல்டரில் போடுறேன், நம்மளோட ரெபாசிட்டரி ஃபோல்டர். இதில் HTML ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்கா இல்லையா? ஓகே, ரைட்டு. HTML ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ள நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ போயிட்டு நீங்கள் சோர்ஸ் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா 2 இது அன்ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுங்க, பார்த்தீங்களா? உங்களுக்கு 2 ஃபோல்டரும் உங்களுக்கு வந்துருச்சு, CSS அண்ட் JS. ஸோ இது வந்து இப்போ ஸ்டேஜ் பண்ணுங்க, ஸ்டேஜ் ஆயிடுச்சா? ஸோ இனிமேல் போயிட்டு ஃபோல்டர் கமிட்னு கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன். அப்போ தான் நமக்கு செகண்ட் கமிட்டுக்கு ஃபோல்டர் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கமிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ புஷ்ல போயிட்டு ஒரு பெண்டிங் ஒன்று இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தால் பெண்டிங் இருக்கு, புஷ் ஆகலான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு புஷ், உங்களுக்கு ரிமோட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இது புஷ் பண்ணும்போது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துனீங்கன்னா உங்களுக்கு கேட்காது, கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் ஆத்தென்டிகேஷன் க்ளவுடோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்ததுனால கேட்கல. ஸோ நீங்கள் சப்போஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்ததுன்னா கேட்டதுன்னா நீங்கள் வந்து பிட்பக்கெட்டோட என்ன கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ புஷ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு லோக்கல்லேருந்து ரிமோட்டு க்ளவுடு ரெபாசிட்டரியில் பிட்பக்கெட்டில் போய் ஸ்டோர் ஆகணும், என்ன பண்ணால் புஷ்ன்னு கொடுத்துடணும். சரிங்களா? நம்ம கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா ரிமோட்டில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும், ரிமோட் க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு ரெபாசிட்டரியில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு
கமிட்ஸில் செக் பண்ணுங்க, பார்த்தீங்களா ஃபோல்டர் ஆடட், செகண்ட் கமிட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் போய் சோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் அண்டு ஜேஎஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து லோக்கல் ரெபாசிட்டரியை வந்து லோக்கல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம பிட்பக்கெட்டோட கிளவுடு ரெபாசிட்டரியில் வந்து இன்டகிரேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ லோக்கல்லேருந்து கிளவுடு ரெபாசிட்டரிக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணணும்னா புஷ் இது பண்ணணும். சரிங்களா? கமிட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ரிமோட் இதுக்கு போயிடும். சரிங்களா? ஒரு ஃபோல்டரில் ஃபைல் போடுறோம், ஃபைல் அண்டு இல்லை ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கமிட் பண்ணுறோம். ஃபோல்டர் போட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் சோர்ஸ் ட்ரீ கிளைண்ட்டை வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு என்ன இருக்கும், அன்ஸ்டேஜில் இருக்கும். அதை ஸ்டேஜ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணுங்கள். கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது ரிமோட் ரெபாசிட்டரி கிளவுடு பிட்பக்கெட் கிளவுட் ரெபாசிட்டரியில் போயிட்டு நீங்கள் எந்த இதோட ப்ராஜெக்டோட இன்டகிரேட் பண்ணுவீங்களோ அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா புஷ்ங்கிற இதை மெத்தடை யூஸ் பண்ணணும். அதே இது ரிமோட்லேருந்து லோக்கலுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணணும்னா புல்லுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ புஷ் மெத்தட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புல் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.